நீங்கள் சபரிமலைக்கு போனால் இப்போ வந்து எதுனா உனக்கு ஆச்சரியமான விஷயம் நடந்துக்குதா? சபரிமலைக்கு போனீங்களே, இல்லை இல்லை, மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக ஒரு இது நடந்துச்சுப்பா எனக்கு, இப்படி ஆயிடுச்சுப்பா. மற்ற ஜனங்களுக்கும் கூட வந்த ஜனங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நிம்மதியான வாழ்க்கைக்கு சந்தோஷமா போய் வீட்டுக்கு போய் சந்தோஷமா அவ்வளோதான் தவிர நான் அது கேட்கல. இப்போ வந்து கோயிலுக்கு போனால் இதுக்கு சபரிமலைக்கு போனால் எனக்கு இப்படி நடந்துச்சுப்பா, இப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாதிரி எதனா நடந்துக்குதா உனக்கு? உனக்கு எதனா நடந்துக்குதான்ற அது மாதிரி? எனக்கு வந்து அந்த உண்டை சில பேர் நெய் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வேலை ஒரு பயிர் வரலாம்னா சில பேர் நம்ம மூசி 3 வேலைக்கு சாப்பிடுவோம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலைக்கு ஒரு பயிர் விடுவேன். காலையில் மட்டும் சாப்பிட மாட்டேன். காலையில் சாப்பிட விட்டு டீ சாப்பிட்டு நேராக வேலைக்கு போயிடுவேன். டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு ஒரு லஞ்சுக்கு 2 மணிக்கு என் வீட்டில் வேலைக்கு போய் வந்து ஆகி தனியாக மூடி வச்சுருப்போம். உனக்கு தனியாக வச்சுக்கிச்சு பராத. இப்போ வந்து நீங்கள் தனியாக வெளியே பத்துக்கிறீ, அது மட்டும் பத்துக்கியா? தண்ணி எல்லாம் இந்த குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு பத்துக்கிங்க. அதே வந்து தேங்காய் உடைக்கும் போது அப்படியே குப்பர் மாரி இருக்கும், அப்படியே இருக்கும் நெய். மற்றவங்களதெல்லாம் தண்ணி மாதிரி இருந்தா நல்லா நெய் நல்லா கல்லாட்டு இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல சாமி வச்சு நல்லா இருக்குது நல்லா இருக்குப்பா. இப்போ சில பேர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு சிலருக்கு மயக்கம் வந்துருக்கும். ஆமாம், இப்போ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நடந்து போகிறவங்களுக்கு அது மாதிரி ஆள் இருக்கும். கூட வந்து கேங்கில் ஆளுங்களா நல்லா கரெக்டாக வந்து கரெக்டாக போனாங்க. சாமி பார்த்தோம். நான் வரைக்கும் நான் போய் ஃபர்ஸ்ட் போகும்போது இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது, அவ்வளோ ஜனம். சரி, இப்போ ஒரு 20 பேர் போறீங்கன்னு வச்சுக்க, நீங்க அங்க கியூல நிற்கும் போது தவறிடுவீங்களா? நீங்க முன்னாடி 4 பேர் போயிடுவோம், பஸ் வேன் எங்குக்குது அங்க வந்துருவேன். சரி, அந்த இடத்துல வந்து போன் நம்பர் செல்ல வாங்கி வச்சுக்கோங்க. அந்த செல்ல வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர். சரி, சேவ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இருக்கிற சாமிரா டவல் நினைக்கிறேன், மோட்டில் இருக்கிறேன், அங்க இருக்கிறேன் இன்னொங்க எனக்கு. வண்டி வந்து இதுக்கு வந்துடும், எங்க நிலக்கலுக்கு வந்துடும். நிலக்கலுக்கு வந்தோடனே அங்கிருந்து நிலக்கல் வந்து பஸ் ஏறுவோம், அங்கிருந்து பம்பால பஸ் ஏறுவோம். நானே இப்போ கியூல் நிற்கும் போது போங்க 4 கால தள்ளி விடும்போது முன்ன பின்ன போயிடுறாங்கல்ல. முதல் புதுசு போகும்போது அப்போ வந்து யாரு நம்ம பஞ்சுபுத்தா காமெடியா பச்சா பஞ்சுபுத்தா அந்த டெய்லர் செகலெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, அப்போ நான் இவங்க எல்லாம் கும்பலா போயிருந்தோம் கோயிலுக்கு. பாம்பா என்ன பண்ணா அவரு இது பண்ணிட்டாரு, அப்ப வந்து பின்னாடி தள்ளிட்டாரு எங்களெல்லாம். அதான் கேக்குறேன், பின்னாடி தள்ளிட்டாரு. அவங்க குசாய் மேல எங்க குசாய் மேல முன்ன போயிட்டாங்க. முன்ன போட்டு என்ன பண்ணா, ஏதாவது மாட்டிக்கணுமே நம்ம ஐயப்பா பார்த்து போட்டா. சாமியா நான் வந்து ஃபர்ஸ்ட் புதுசு வேஷம். ஆமா, புதுசு எங்க அப்பா சாமி மேல மின்ன பூச்சி சாமி, நான் உள்ள போன சாமி என்ன அப்போச்சு என்ன பண்ணாரு, கேங்க்ல விட்டாங்க. பரவாயில்ல, சேர்ந்துட்டேன். என்ன பண்ணேன், நெய் தேங்காய் ஒடியத்துக்கு நெய் தேங்காய் வச்சோம். நெய் தேங்காய் வச்சு நீங்க கன்னி சாமி தான் போய் நெய்யசம் பண்ணோம். புதுசு வருஷம் வந்து நெய்யசம் பண்ணாங்க. அவன் என்ன பண்ணா, இவங்க எல்லாம் கீழே வந்துட்டாங்க. இறங்க என்ன பண்ணா எனக்கு சொன்னாங்க, என்ன போயிடும்பா, நான் போய் நிலக்கல இருக்கிறேன், எனக்கு போன் பண்ணுனாங்க. அவன் என்ன பண்ணேன், நேரம் வாங்கிக்கினேன் நெய்யசம் பண்ணிட்டு நெய் எடுத்து டிஃபின் எடுத்துக்கினேன் பஸ்ஸில் போய் கீ கேட்பேன். இப்போ நீ வரும்போது யாரும் உங்க கூட வரலையா? சில பேர் நான் வெளியே இருந்துருவேன். அப்படியா? அது ஏன் அது மாதிரி? இப்போ கூட போறவங்க எல்லாரும் ஒன்னா தானே வரணும். இப்ப நீ போய் உனக்கு கேங்க்ல சேர முடியாது. அதான் கேக்குறேன், அவங்க பாட்டி சாமி பாத்தியா, அவங்க தான் அந்த அட்ரஸ் குத்துறாங்க கரெக்டா. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடணும். இப்ப தெரியாது போய் மாட்டி திராட. ஆமா, அதான் கேக்குறேன். தெரியும். அதான் நான் என்ன பண்ணேன், வந்துடும் சாமி நான் நியசம் பண்ணிட்டேன், நீ வந்து பஸ் வந்து கீழே இது வந்து பம்பல் வந்து நிலவுக்கு போதும் கேளு, நிலவுக்கு போதுங்கன்னா நிலவு தண்ணி எரிக்கிடுவாங்க பஸ்லயா? பஸ்ல அது வரைக்கும் நடந்து வரணும். அவங்க பஸ் வரணும். இப்போ கோயில்ல இருந்து எது வரைக்கும் நடந்து வரணும்? உனக்கு பம்பல் விட்டுருவாங்க, நிலவுல விட்டுருவாங்க, எத்து போய்
நிலக்கல்ல விட்றாங்க போகும்போது. நிலக்கல்ந்து நீ இப்போ அங்கேருந்து நிலக்கல்ந்து பம்பாக்கு நீ போன பஸ்ஸுக்கா? ஆமாம், ஆ கோயில் பஸ் போனோம் நம்ம. சரி. அதே மாதிரி அங்கே வரும்போது பம்பால இருந்து நீ நிலக்கலுக்கு நீ பஸ்ஸுக்கு வரணும். திருப்பி வேறு பஸ்ஸில் தான் அதே பஸ்ஸுக்கு வரணும். நீ அதே மாதிரி பஸ்ஸுக்கு வரணும். வேறு பஸ்ஸு. ஆமாம். இப்போ அதே மாதிரி கேட்டு வந்து அங்கே இறங்கணும்னா ஃபோன் பண்ணேன். சாமி நான் வந்து நிலக்கலுக்கு வந்துட்டேன், இப்போ நீ எங்கே இருக்கீங்கன்னா டவல் எனக்கு வாப்பா. நான் அதான் டவல் போய் நெய்யை வச்சுட்டு அதான் துணியெல்லாம் மாற்றிக்கினேன். அதான் நேராக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதான் வேண்டியில் யாரை வராங்க பார்த்து கரெக்டாக வராங்க பார்த்துனேன். அதான் கீ வந்து மறுபடியும் ஏற வேண்டி தான். ஓ, நான் கேட்குறது என்னன்னா, இப்போ நீ வந்து இது மாதிரி ஃபோன் வச்சுருக்க, டவர் கிடைக்கல, ஃபோன் பேசுறதுக்கு முடியல, அப்போ என்ன பண்ணுவ? ரெண்டுக்குதா? 2 செல்போன் இருக்குதுல, 2 இருக்குது. ஓ, 2 சிம்மு. 2 சிம்மு வேறு வேறு. வேறு சிம். அப்போ எதுனா ஒன்று வேலை செய்யும். ஒன்று வேலை செய்யும். அதான் கேட்குறேன். ஏர்டெல் இருக்குது, ஜியோ இருக்குது. ஜியோ 2 சிம் இருக்குதுல. அதுதான் 2 சிம்ல எதுனா ஒன்று பேலன்ஸ் இருக்கும். அதான் கேட்குறேன். எதுனா ஒன்று வேலை செய்யலைன்னா கூட சிம்ல ஒன்று ஒர்க் பண்ணுற மாதிரி. வண்டிக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். ஆமாம், டிரைவர் ஃபோன் நம்பரும். ஃபோன் நம்பர் எங்கன்னா கம்மி கேட்டேன்னா பாப்பா எதில் நிற்கிறேன் வந்துட்டு மாதிரி வாங்கணுங்க. அப்போ நான் கூட்டு போய் வண்டியில் விட்டுருவாங்க. முடிஞ்சு போய் செல்லலாம். அதான் கேட்குறேன். தலையார் கட்டிக்கினேன், மொத்தம் மூட்டை முச்செல்லாம் வாங்கி வச்சுக்கினேன். அதான் வீட்டுக்கு 2 நேரம். ஏன்னா 6 லட்சக்கணக்கான கூட்டம் வருது. நான் வந்துடுவேன். அதில் நீங்கள் எப்படி அது மாதிரி முதல்ல போனப்போ? நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம தொலைவோம். நம்ம தப்பு இல்லை, அது ரைட்டு. அதுதான் இப்போ நம்ம போகிற 20 பேர் கூட்டத்தில் நம்ம 20 பேரும் கரெக்டாக வந்து பிறகு தானே வண்டி எடுப்பாங்க. வந்துடுவீங்க நீங்கள். மற்றவங்களும் கரெக்டாக வந்துடுவாங்க. மற்றவங்க கரெக்டாக வந்துடுவாங்களா? விட்டு போடுவாங்களா? நான் அங்கே வந்து செங்கநாத்தா ட்ரெயின் இருக்குது, அங்கே செங்கநாத்தா போய் கேட்டு அங்கே கீ இறங்கி டிக்கெட் எடுத்துக்கின்னு நின்று வரேன்னு சொல்லி காட் படிக்க எடுத்துட்டு அங்கே நானே வந்துடுவேன். அப்படியே கரெக்டாக வழியெல்லாம். ஆனால் விட்டும் வரமாட்டாங்க. ஃபோன் இருக்குதுல்ல, எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. விட்டு எல்லாம் வரமாட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து 14 வருஷம் போனேன். இந்த 14 வருஷத்துல இது மாதிரி சின்ன பசங்களெலாம் கூட்டும் போய் அது மாதிரி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்றாங்களே, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம குரூப்பில். போய் 3 சீட்டு பார்த்தேன். ஒரு சீட்டு போனால் 2வது வருஷம் போகலாம் பார்த்து வீட்டில் கை வச்சிட்டேன். சில பேர் கூட்டின்னு போய் குழந்தைங்கள்லாம் நெருப்பில் விழுந்து போகுதுன்றாங்களே, அது மாதிரி சொல்கிறேன். அது தப்புன்னு. ஆமாம், நீ என்ன சில நீ சொல்கிறா. ஒரு இது வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் நான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே, 5-6 வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணேன், சரக்கு வாங்கிடுவான் போய் சாமி சரக்கே வாங்கிட்டு வரான். நான் என்ன பண்ணேன், சரக்கு வாங்கிட்டு போச்சா என்ன சாமி இந்த வேலை செய்ய கேட்குறான். பொருளப்பா இந்த மாலை திருப்பி விட்டான் வந்தாலும். அப்படியா? மாலை திருப்பிட்டு நெத்திக்கு சந்தனம் வச்சுட்டான். அவசிட்டு மாலை கைத்து சுற்றின்னு சரக்கு வச்சுட்டான். அழைச்சிட்டு போனாங்க. பம்பரை ஒருத்தர் செத்து போனான். அதே மாதிரி சொன்னாங்க எனக்கு. அதே ஆளா? 12ஆம் படியாது போது அந்த ஆளா ஒரு ஆள் இருந்தாங்க. ஒரு ஆள் அந்த பம்பரை ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி நந்திசி சாமி நேற்று சரவை செல்லம் செய்கிறாங்க. அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அது மாதிரிலாம் போகக்கூடாது. பாட்டில் செத்துப்பாங்க. அது மாதிரிலாம் போகக்கூடாது. அதெல்லாம் வந்து விவசாயிட்டு எனக்கு தேவை. இப்போ சபரிமலைக்கு போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுங்களுக்கு போவீங்களா, இல்லை போயிட்டு வந்த பிறகு? போகும்போதும் ஒரு ரவுண்டு போவீங்க, வரும்போதும் பார்க்காத கோயிலெல்லாம் திருப்பி பார்ப்பீங்க. அப்படிதான் எல்லாத்தையும் என்னென்ன கோயிலுக்குதோ வரையிலெல்லாம் வந்து எல்லா கோயிலும் பார்த்து வரும். நாங்கெல்லாம் பார்த்துலாம் செயலுக்கிற கோயில். அதான் இப்போ வர வழியிலே எது எது இருக்குதோ இப்படி சுற்றி வரும்போது இது இந்த பஸ் டிரைவருங்களுக்கு, வேன் டிரைவருங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மதுரை மீனாட்சி, அப்புறம் வந்து இந்த அம்மன் கோயில், இந்த வெட்கல்யம்மன், தஞ்சாவூர் எல்லாம் கூட போவீங்களா? அப்புறம் வந்து நம்ம இது ஒக்கன்கல்ல இந்த சைடுகள்லாம் வர இல்லை என்னக்குதா குளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒகேனக்கல் குளிச்சிருங்க. எங்க சுற்றுப்புற கோயில் எல்லாம் பார்த்து வருவோம். நாங்கெல்லாம் போக மாட்டீங்க, கிட்டே பார்த்து வரோம். பரவாயில்ல. ஒரு 5 14 வருஷம் ஆகி போச்சு, 5 வருஷம் ஆகி போச்சா, 6 வருஷம் ஆக போதா. சரி இன்னும் போட்ட வருஷம் ஆயிஷ் மிஸ் கிட்டே இருந்தால் 10 வருஷம் கோயிலுக்கு அப்படி பார்த்துக்கிறப்ப. ஆனால் 10 வருஷம் கிளம்பிடுவேன். நான் 10 வருஷம் போன ஒரு முடிவுக்கிறேன். ஐயா வந்து நமக்கு இன்னொன்று நிறைவேற்றினா 10 வருஷம் நம்ம கிளம்பிடலாம். சீட்டு போட்டான்னா கட்டிடலாம் நம்ம சீட்டுக்கு. இதை பார்த்துங்க. சரி.